நாங்கள் என்ன வீடியோ போட்டாலுமே அது எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் வர அளவு பயங்கர வைரலாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ பிளாக் ஷிப்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி தாங்க தேசிய அவர் கண்டக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் எனக்கு பயங்கர சந்தோஷம், எனக்கு அட்டடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் கூட்டிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் போய் மேலே அந்த அவார்ட் ஷோக்கு போகிறோம். அப்போ என் பக்கத்தில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி உட்காந்துருந்தாங்க, ஒரு யூடியூப் செலிபிரிட்டி உட்காந்துருந்தாங்க. அவங்க பேரை சொல்ல நான் விருப்பப்படல, நான் விரும்பல. அவங்க உட்காந்துருக்கும் போது எனக்கு ஒரு பயங்கர ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஆகுது. சூப்பர்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு சரி சொல்கிறோம் சொல்லிட்டு என் ஃபோனை எடுத்து நம்ம சேனல் ஆரம்பிச்சுட்டேன். இதுதான் சார் எங்களோட யூடியூப் சேனல் இது அப்படின்னு. அந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இது யூடியூப் சேனலா, இதெல்லாம் நான் பார்த்ததில்ல சாரி அப்படின்ட்டு. எனக்கு வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. எனக்கு இது அன்னைக்கு என்னடா அது ஒரு ட்ரீட் பண்ற விதம் அதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீ பார்க்கலாம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இப்படிலாம் ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க, இதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆக்சுவலாக. இப்போ நான் அவங்க பேர் சொல்ல எப்பயும் நான் ஆசைப்படல, கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. அது என்னால் அதை வந்து காமிக்க முடியல, வெளியே காமிக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு கேமரா நிறைய ஃபோக்கஸ் இருக்கும்போது ஆப்வியஸாக பக்கத்தில் நான் இருப்பேன். எனக்கும் அந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்குமோ, நம்ம அதில் தெரிஞ்சிட போதும்னு சொல்லிட்டு அந்த அழுகை எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். நிறைய கேட்டகரி வச்சு அவார்டு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு கேட்டகரியிலையுமே வந்துட்டு Micset நாமினேட்டே ஆகலை. அடுத்த வருஷம் உங்க எல்லா சப்ஸ்கிரைபரோட நான் பெரிய ஆளா வந்து காமிப்பேன்டான்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் எனக்குள்ள இருந்தது. அப்போ நான் என்னோட கண்டென்ட் வீடியோல நான் பயங்கர ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்து நம்ம வேற ஏதாவது பண்ணோம்டா, வேற லெவல் பண்ணோம்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடிய வீடியோஸ் குவாலிட்டியும் சரி, நான் பண்ணுற ஸ்க்ரீன் பிளேயும் சரி, டேரக்ஷன் சரி, நான் வேற மாதிரி பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வேற மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். சப்ஸ்கிரைபர் கடன்னு ஏற ஆரம்பிச்சாங்க. லேக்ஸ் ஒரு வீடியோ போட்டோம்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் வர அளவுக்கான ஒரு growth அந்த Micsetல இருந்தது. அந்த growth நல்லா வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பிரேக். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம மச்சான் அந்த மாதிரி நான் புது சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன்டா, நாங்கள் அதில் போயிடுறோம், நீ சேனல் பண்ணிக்கிற அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 1.5 மாதம் ஒரு 2 மாதம் வரும். ஒரு 2 மாதம் டைமில் வந்துட்டு Micsetல வீடியோ போல நல்லா வந்துட்டு இருந்த ஒரு 8 லட்சம் ஒரு 6 லட்சம் நல்ல சப்ஸ்கிரைபர் அந்த டைமில் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லாமல் நீடிச்சு அப்படின்னு சொல்லும்போது 2 மாதம் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் தனியாக பண்ணுறதுக்கு எனக்கு இது இல்லும்போது அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. பெங்களூர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்துட்டு ஒரு பொண்ணு, ரேஷ்மான்ற ஒரு பொண்ணு, அவங்க வந்துட்டு அந்த ஹார்ட் சர்ஜரி சம்திங் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க, சரியான டெக்னிக்கல் கூட தெரியல, அது பண்ண போகிறாங்க. மண்டே பண்ண போகிறாங்கன்னா சாட்டர்டே வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட இருந்து எங்கள் கால் வந்து அந்த பொண்ணு என்கிட்ட பேசுனது என்னன்னா, அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஃபேன் நான். அந்த பொண்ணோட கடைசி ஆசை என்னன்னா என்கிட்ட பேசணுன்றதான் கடைசி ஆசையா. சரி ஓகே ஃபோனை கொடுங்கன்னு உடனே அதுக்கப்புறம் அந்த ஐசியூவில் எடுத்துன்னு அந்த பொண்ணுகிட்ட அந்த ஃபோனை கொடுத்தாங்க. ஃபோனை கொடுத்தோடனே அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரினா நீங்களா அப்படி சொல்லிட்டு ஒன்றுமே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சு. அது ஒரு 1.5 மாசமா அந்த பொண்ணு சிரிக்காத ஒரு பொண்ணு என்னோட குரலை கேட்டோடனே சிரிக்க ஆரம்பிச்சு. நீங்கள் ஃப்ரைடே நீங்கள் வீடியோ போடுவீங்களேண்ணா, எனக்கு மண்டே ஆப்ரேஷன், நீங்கள் ஃப்ரைடே வீடியோ போட்டுருந்தீங்கன்னா மீன் நான் செத்தே போயிருந்தாலும் உங்கள் வீடியோ பார்த்து செத்து போயிருந்திருப்பேன்ல அப்படி சொல்லிட்டு பேசணுன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது நம்ம பெரிய செலிபிரிட்டிலாம் இல்லை, நம்ம வந்துட்டு ஒரு யூடியூபர், இப்போ நமக்கான ஸ்பேஸ் இந்த அளவுக்கு இருக்கே அப்படின்ற மாதிரி தாண்டி இல்லைம்மா உனக்கு ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் பயங்கரமாக கன்சோல் பண்ணுறேன் அந்த பொண்ணை. உனக்கு ஒன்றும் இல்லைம்மா உனக்கு சரியாயிடுமா சொல்லி பண்ணுறேன். இல்லைண்ணா எனக்கு வந்துட்டு உங்கள் வீடியோ பார்க்கணும், நீங்கள் விட்டுறாதீங்க, நான் போடுண்ணா, உங்களுக்கான நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு நான் கன்சோல் பண்ணலான்னு போகிறப்ப அந்த பொண்ணு எனக்கு சொல்லிகிட்டே இருக்கு, நீ 2 மாதம் வீடியோ பார்த்து கஷ்டமானு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களால் முடியுங்கன்னு சொல்லிட்டு என்ன என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்குது. அப்போதான் நான் முடிவு பண்ணேன், ஃப்ராங்கா என்ன நடந்தாலுமே Micsetல வீடியோ நிறுத்தக்கூடாது. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு குறைச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 million சப்ஸ்கிரைபர் வந்து 1.5 million வந்தோம், 2 million வந்தோம். அது எல்லாம் வரும்போது அதே அவார்ட் ஃபங்க்ஷன் இப்போ ரீசெண்டாக நடந்தது. அது வேற பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த அவார்ட் நடந்தது. அன்னைக்கு நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல என்ட்ரு வரப்ப யூடியூப் இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இதுதான், சவுத் இந்தியாவில் நம்பர் 1 யூடியூப் சேனல் Micset தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க அன்னைக்கு. அது கேட்குறப்ப அதுதான் சாதிச்சிட்டடா நீ, வேற லெவல்டா நீ அப்படின்றான். அந்த மாதிரி